கல்யாணமான பெண்கள் அதிகமாக அனுபவிக்கிற மிகப்பெரிய கஷ்டம் என்னென்னு தெரியுமா? ரேகிங். ரேகிங்கா? அதெல்லாம் ஸ்கூலில் காலேஜில் தானே அப்படின்னு நினைக்கிறீங்களா? காலேஜ் ரேகிங்கெல்லாம் நீங்கள் கொஞ்ச நாள் சகிச்சா போதுங்க. ஆனால் கல்யாணமாகி போகிற வீட்டில் அனுபவிக்கிற ரேகிங் இருக்கே, அப்பா, இன்றைக்கி நிறையா வீட்டில் அது ரொம்ப சர்வசாதாரணமாக நடந்துகிட்ருக்கு. அது மட்டும் இல்லைங்க, நிறைய பெண்களோட திருமண வாழ்க்கையை சிதிலமாக்குறதுக்கு இதுவும் ஒரு மிகப்பெரிய காரணம். நிறைய பெண்களுக்கு இன்றைக்கி கல்யாணம் பண்ணுறதுக்கே பயம். அது இந்த ரேகிங்கை பயந்துங்க. என்னோட கேள்வியெல்லாம் மாமியார்கிட்ட, ஒரு காலத்தில் நீங்கள் பயந்திருந்த வெறுத்திருந்த அதே கஷ்டம் தானே இன்றைக்கி உங்களால் உங்கள் மருமக அனுபவிக்கிறா? கேட்டால் அவள் என் மகளை மாதிரி, அதனால தான் உரிமையாக திட்டுறேன் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போ ஒரே கேள்வி, உங்கள் மருமக வீட்டில் உங்கள் மகனை அதே மாதிரி நடத்தி கேட்டால் இவன் என் மகனை மாதிரிங்க அதனால தான் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒத்துப்பீங்களா? இது சரியான டபுள் ஸ்டாண்டர்டுங்க. நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறதெல்லாம் ஒரே ஒரு விஷயம். உங்கள் மகனோட லைஃப்பில் நீங்களே ஒரு பிரச்சனையாக மாறி அவங்க திருமண வாழ்க்கை உடஞ்சி போகிறதுக்கு நீங்களே ஒரு காரணமாக மாறும்போது அம்மாங்கிற ஒரு புனிதமான பதவி இருக்குல்ல, அது அங்கேயே போயிடுச்சுங்க. என் மகன் ரொம்ப நல்லவன், ஆனால் மருமக தான் சரியில்லை அப்படின்னு சொல்லுவீங்கள்ல. உங்கள் மகன் நல்ல மனுஷனாக இருக்கணும்னா முதல்ல நல்ல புருஷனாக இருக்கணும். ஒரு வாழ்க்கை முழுவதும் அவன் கூட பகிர்ந்துக்க வந்த ஒரு பொண்டாட்டியை அவனால் ப்ரொடெக்ட் பண்ண முடியலைன்னா அவனை என்னங்க சொல்கிறது? யோசிச்சு பாருங்கள். கட்டின பொண்டாட்டிக்கிட்ட ஒரு நல்ல மனுஷனா, ஒரு நல்ல புருஷனா அவனால் இருக்க முடியுதுன்னா அதுக்கு அம்மாவா நீங்கள் ஒரு காரணம்னா அங்கே தானே ஒரு அம்மாவா நீங்கள் ஜெயிக்கிறீங்க. உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க பேசலாம். ஏன்னா இது உங்களுக்கான இடம். பின் பேச்சு.